Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். சோஃப்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஜூனுக்கு அப்புறம் இருக்க போகுது கச்சேரி. நீங்கள் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சிங்க. நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க. ஜூனுக்கு அப்புறம் ஒரு தரமான செய்கை தமிழக வெற்றி கழகத்தில் நடக்க போகுது. என்னையா சொல்ல வர அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் நடக்க போகுது அப்படின்னு கேட்பீங்க. மேபி கலாட்டா அவங்களோட பேஜில் இது ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. 2 days முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற 2 days முன்னாடி என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க சென்னைக்கு. எதுக்கு அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக அவர் பார்த்திங்கன்னா டிவி கீழே இறைஞ்சிருக்காரு. அவர் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு 100 பேர்கிட்ட இருப்பாங்க. இதில் ஒரு ப்ராப்பராக இன்ஃப்ளூயன்சர்ஸாக ஒரு 5 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. ஃப்யூச்சரில் பாலிட்டிக்ஸில் என்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், லைக் எது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற சில விஷயங்கள் ஆக்சுவலி பேச சொன்னார். நானும் போய் அட்டென்ட் பண்ணேன். ஸ்டேஜில் அவர் கூட உட்காந்துருந்தோம் ஒரு 5 பேரும். என்னோட ஹானஸ்டான சில ஒப்பீனியன்ஸ்லாம் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அது என்ன நான் கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு சின்ன ப்ரொமோஷன் இருக்கும். அதை எல்லோரும் தட்டி விட்டுருங்க, பெருசாக கவனிக்காதீங்க. அதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்டில் நிறைய கேட்டாங்க அவர்கிட்ட கொஷின்ஸ். அவர் நிறைய பதில் சொன்னார். இந்த அரசியலில் எப்படி, இந்த கட்சி எப்படி, இந்த தலைவர் எப்படி, எல்லாமே அவர் ஓப்பனாக பேசியிருந்தார். பட் அவர் சொன்ன ஒரு விஷயம், இதுதான் தளபதி அவர்களோட கடைசி படம், அவ்வளோதான். அதுதான் எங்ககிட்டயே சொன்னார். ஆனால் இப்போ அந்த ஒரு கமிட்மெண்ட்டில் அவர் இருக்கிறதால அது ஒரு சின்ன விஷயமா இப்போ போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம், ஸோ ஜூனுக்கு அப்புறமா இருக்க போது உண்மையான அரசியல்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பார்த்தீங்கன்னா சொன்னார். அது சொல்லும்போது அவ்வளோ ஒரு வெறித்தனமாக சொன்னார் அவர். உங்களை மாதிரியே நானும் ஒரு கிரிக்கெட் ஃபேன் தான். ஸோ சீக்கிரமாக IPL 2025 விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக இருக்கீங்களோ நானும் அதே மாதிரி தான் இருக்கேன். அது மூலியமாக எப்படி விளையாடி எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மைண்டில் அப்படியே எனக்கு மண்டையை பிச்சுக்கலான்னு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஹேப்பனிங்கான மொமெண்ட்டில் எப்படி இந்த காசு ஜெயிக்கிறதுக்கான ஒரு ரிலையபிள் சோர்சஸில் ஏகப்பட்டது இருக்குது ஆன்லைனில். பட் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். அது மூலியமாக எந்த விதமான டிசப்பாயின்மெண்ட்ஸும் இருக்காது. அதனால தான் பல வருஷமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிற 1x அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்புறாங்க, இன்க்ளூடிங் மீ. 24/7 ஒரு கிளைண்ட் சப்போர்ட் இருக்குங்க. அட் த சேம் டைம் ஈஸியாக விட்ரா, ஈஸியாக டெபாசிட் அப்படின்னு ரொம்ப 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 டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு வெப்சைட்டுங்க இது. எல்லா வருஷமே இதில் விளையாடுறவங்களுக்கு அவங்க ப்ரைஸஸ்ன்றது எப்பவுமே கொடுப்பாங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸுமே இருக்கும் த்ரூ அவுட் த இயர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொகையான காசுலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் கொடுக்கறதா பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்லியிருக்காங்க 1xல. அதனால நான் பின்னாடி கமெண்ட்ல லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே இது நம்பர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 66,000 ரூபாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நம்மளோட ப்ரோமோ கோடு இருக்குது, அது இங்கே டிஸ்பிளேல இருக்கும். அந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த விஷயன்றது கிடைக்கும். மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. எதுவாக இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறமா தெரியும். அந்த ஜூனுக்கு அப்புறமா ஒரு அடுத்த 12 மாதங்களுமே தமிழக வெற்றி கழகத்தான அந்த ஒரு கொள்கைகள், அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க, இந்த புது விதமான அரசியல் எப்படி மக்கள் அப்ரோச் பண்ண போகிறாங்க, இந்த கேம்பெயின்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பிரளயமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அப்பயே நினச்சேன் இந்த வீடியோ நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு யூத் சைட்லேருந்து ஒரு பாலிடிக்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் இது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கணும், என்னென்ன மாற்றங்கள் வர வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணாங்க. லைக் இந்த ஜாதி, அதுக்கப்புறம் இந்த மத ரீதியான விஷயங்கள், அதுக்கப்புறம் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்கும்போது பக்கத்தில் தான் இருந்தேன். நான் கேட்டேன் இந்த மாதிரி சார், இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக எனக்கு தெரிகிற மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த குடி. ஸோ மது போதையால் தான் இங்கே நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப கேவலமாக போகுது. அதுவும் இப்போ இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க காலேஜ் முடிச்சுட்டு போய் புக்கு பிடிக்கிறாங்களோ இல்லையோ, ஒயின் ஷாப் கிட்ட நிறைய பேர் நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு கொலை நடக்குது, ஒரு கற்பழிப்பு நடக்குது அப்படின்னா அது இன்வால்வ் ஆகிறவங்களும் குடிச்சிட்டு தான் அதை பண்ணுறாங்க. இப்போ ஒரு கலவரம் பண்ணுங்க, ஒரு காரு கல்லு தூக்கி உடைங்க, ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுங்கன்னா இந்த சரக்குக்கும் பிரியாணிக்கு தான் நிறைய பேர் ஆசைப்பட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த சரக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாடுக்கு என்ன தான் ரொம்ப ஆதாயமாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அது பேன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஸோ இங்கே நிறைய பேரோட வாழ்வு நல்லா இருக்கும். நிறைய பேர் ஆக்சுவலாக இங்கே இறந்து போகிறாங்க, நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுது. ஸோ அந்த குடியால் ஸ்கூல்ஸ் கிட்ட இருக்குது, காலேஜஸ் கிட்ட வச்சுருக்காங்க டாஸ்மாக், இது எல்லாமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு என்னோட கோரிக்கை நான் அந்த இடத்துல வச்சுருந்தேன். அவர் அப்ரிஷியேட் பண்ணார். அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினார். பட் சர்ப்ரைசிங்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துலேருந்து அஃபிஷியல் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த டாஸ்மாக் கடைகள் பற்றி. எனக்கு கைண்ட் ஆஃப் ஷாக்கிங் ஆக்சுவலி. என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரியல. சாரி கேஸ், ஒரே நிமிஷம். ஸோ இந்த விஷயம் ஆக்சுவலாக
நான் சொன்னதுக்கு அப்புறமாவே இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த ஒரு டாஸ்மாக் ரிலேட்டடாக சம்திங் ஏதோ தளபதி அவங்க சைட்லேருந்து போட்டதுக்கப்புறம் நான் தான் யோசித்தேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மதம் ஜாதி இது பிரச்சனைகள் இருந்தாலும் கல்வி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் கல்யாணம் இருக்கோம், உங்கள் குழந்தைங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க யோசிப்பீங்களா? டக்குன்னு போய் சேர்த்துருவீங்களா? இல்லை எல்லாருமே அந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சின்னு தான் போகிறோம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த அடிப்படையான வசதிகளே கிடையாது. ஸோ இந்த ஒரு கல்வி சிஸ்டம், அதுக்கப்புறம் இந்த மது அப்படின்ற ஒரு விஷயம், இதெல்லாம் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ரீமாடல் பண்ணணும். அது மேபி 2026 அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அவர் அதில் சொன்ன ஒரு விஷயம், ஜூனுக்கு அப்புறம் ஒரு பிரளயம் இருக்குது, ஜூனுக்கு அப்புறம் ஒரு வெறித்தனமான ஒரு 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 சேஞ்ச் ஓவர் பார்ப்பீங்க, வெயிட் பண்ணுங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதே பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு பொலிட்டிக்கலாக பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு ஆளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எனக்கு பாலிடிக்ஸ் அப்படின்றது நம்ம இங்கே இருக்கோன்னா பாலிடிக்ஸ் எங்கேயோ இருக்குது. பட் இப்போ எனக்கு பிடிச்ச நடிகர், அவரை நான் ரசிச்சிருக்கேன், அவர் எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர், அவர் ஆக்சுவலாக பாலிடிக்ஸ்குள்ளே ஒரு தலைவராக இருக்கும்போது அவர் பின்னோடிக்கு நடந்து போகிறது எந்த தவறும் கிடையாது. இப்போ வரைக்கும் அவர் எந்த தப்பும் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்குள்ளே இல்லாமையே நிறைய மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸோ ஜூன் வரலும் வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச அதுக்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு கிஃப்ட் எல்லாமே வந்துடும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.